இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு சோதனை. ஏனென்றால் நம்ம அநேகம் தரம் கிறிஸ்தவர்களுக்கு சோதனை வரும் பொழுது மிகவும் சோர்ந்து போகிறோம். சோதனையே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அநேகர் எதிர்பார்த்திருப்பது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை புறஜாதி மக்களும் வாழ்கின்றபடியினால் நமக்கும் அவர்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். புறஜாதி மக்கள் போல் நாமும் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்றால் நமக்கு பரலோகம் கிடைக்காது. சோதனை நம்மை பரீட்சிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எப்படி இருக்கிறோம், விசுவாச ஜீவியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நிலைத்து நிற்கிறோமா என்றெல்லாம் அதை வைத்து நாம் சரி செய்து கொள்ளலாம். அநேக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறார்கள். காரணம் இது அவர்கள் விசுவாசம் நிலைநிறுத்துகிறார்களா என்பதை கண்கூடாக காணும் மட்டும்தான் இப்படி ஒரு சோதனை எல்லாம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காரணம் புரியாமல் பல்வேறு காரியங்களால் திகைத்து நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனிடமிருந்து ஜெபித்து இதற்கான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் 40 நாள் உபவாசம் முடிந்த பின்பு சோதனைக்காரன் அவரை சோதித்தான். காரணம் அவர் எவ்வாறு அதிக பசியாக இருந்தால், பசியாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் அவருடைய மகிமையை வல்லமையை உபயோகித்துக் கொள்வார் என்று சோதிக்கப்பட்டதான் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்ன பொழுது அது அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, எல்லாவித சோதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனத்தை மேற்கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார். அவருக்கு சாத்தானிடமிருந்து மட்டுமல்ல புற மக்கள் அவரை சூழ்ந்து நின்ற பரிசேயர் சதுசேயர் மற்றும் மக்களால் கூட சோதனை வந்தது. எப்படி வார்த்தையினால் அவரை பிடிக்கலாம் என்று. அப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் யோவான் 8:3-11 வரை வருகிறது. விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவர் முன் கொண்டு நிறுத்தி, இவள் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிக்கப்பட்டால் மோசே கூறுகிறபடி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டு அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரையில் குனிந்து எழுதி கொண்டே இருந்தார். மறுபடியும் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணதனால் முதலாவது பாவம் இல்லாதவர்கள் இவன் மேல் கல்லை எறிய வேண்டும் என்று கூறினார்கள். சோதிக்கும்படியாக யோவான் 8:6 அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி அப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரல்களினாலே தரையிலே எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, அவரை சோதிக்கும்படி குற்றப்படுத்தும்படி இந்த வார்த்தையினால் என்ன செய்யலாம் என்று மோசேயின் ஆகமத்தை இவர் கடைபிடிக்கிறாரா என்றெல்லாம் அவரை சோதிக்கும்படி இவர் தேவனுடைய மனிதன் என்று கூறுகிறாரே, எவ்வாறு தேவனுக்காக இருக்கிறார், தேவனுடைய ஆகமங்களை கை கொள்கிறாரா என்றெல்லாம் பார்க்கும் பொருட்டு தான் இப்படி மனிதர்கள் அவரை சோதிக்கும்படி சொன்னார்கள். ஆனாலும் அவர் குளிர்ந்து தரையிலே எழுதி கொண்டே இருந்தார். அவர் அதிக வற்புறுத்தினாலே நிமிர்ந்து பார்த்து முதலில் குற்றமில்லாதவன் வெள்மேல் கல்லெறிய கடவன் என்று கூறின பொழுது அவர்கள் ஒவ்வொருவராக குத்தப்பட்டு அவிடம் விட்டு சென்று விட்டார்கள். கடைசியில் அந்த ஸ்ரீயும் கூட தேவன் அனுக்கிரகம் பண்ணி நீ இப்போ பாவம் செய்யாது என்று கூறிவிட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதர்களால் அவரை சோதிக்கும்படி குற்றப்படுத்துவதற்காக சோதனை வரும் என்றால் நமக்கும் கூட சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். காரணம் என்னவென்றால் நம் விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டும். நம் விசுவாசம் பொன்னை காட்டிலும் மேலானது. பொன் எப்படி நல்லதா என்று அது அக்கினியினால் போட்டுதான் பரிசோதிக்கப்படும். நாம் அனைவரும் பொன்னகைகளை வாங்கும் பொழுது நிச்சயமாகவே அது 24 கேரட்டா என்று பார்த்துதான் வாங்குகிறோம். ஏதாவது ஒரு நகையை நாம் விற்க சென்று கடைக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் நகையை அவர்கள் உரசுவதை பார்த்தால் அதில் ஒரு கொஞ்சம் துளி நகை போய் விடுமோ என்று நினைக்கும் அளவுக்கு உரசி பார்ப்பார்கள், அது உண்மையான தங்கமா என்று. பிற்பாடுதான் அதற்கு விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அழிந்து போகிற பொண்ணுக்கே இவ்வாறு ஒரு சோதனை என்றால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1:7
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அது உண்மையான விசுவாசமா இல்ல பொய்யான விசுவாசமா இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா என்று நமக்கு புரியும். ஏனென்றால் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் பற்றி கொண்டிருக்கிறார்கள். சுகம் கிடைத்தால் போதும், நல்ல வேலை கிடைத்தால் போதும், நல்ல வாழ்க்கை கிடைத்தால் போதும், அதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரோ எங்களை இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேர்க்க சொன்னார்களே என்று புறஜாதிகளை விட அதிக கேவலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும் மட்டும்தான் அது உண்மையான விசுவாசமா, தரமுள்ள விசுவாசமா, தரமற்ற விசுவாசமா என்று நிலைநிறுத்தப்படும். பொன்னே அது தரமுள்ளதா தரமில்லதா என்று பார்க்க நாம் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் அவ்வாறுதான் சோதிக்கப்படுமா? நம்முடைய விசுவாச சோதனை வரும் பொழுது நாம் எவ்வாறு நிலை நிற்கிறோம்? ஆண்டவரை மறுதலிக்கிறோமா? ஆண்டவரை தூஷிக்கிறோமா? இல்லை ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிறோமா என்று நாம் நிலைநிறுத்த வேண்டும். அக்கினி போன்ற சோதனை, சாத்ராக் மேஷக் யாபேத்நேகோவுக்கு அக்கினி போன்ற சோதனை தான் வந்தது. அவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார்கள், தேவனை மறுதலிக்கவில்லை. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? அவரோடு கூட நான்காவது ஆளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உலாவிக் கொண்டிருந்தார். நாம் நினைக்கிறோம் நமக்கு சோதனை வரும் பொழுது தேவன் நம்மை கைவிட்டு விடுவார், நாம் தனியனாக இருக்கும். நிலை பிரியமானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு சோதனை அக்கினி போன்று உக்கிரமாக வருகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய உதவியும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலும் நமக்கு கிடைக்கும். எதற்கு என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக தான் நமக்கு ஒரு விசுவாச சோதனை இருக்கிறது. இந்த உலகம் அநித்தியமானது. இனி வரும் உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் எவ்வாறு வாழப்போகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த உலகத்தில் புகழ்ச்சியும் கனமும் மகிமையோடு வாழப்போகிறோமா என்று நினைத்து நம்முடைய விசுவாச சோதனை வரும் பொழுது நிலைத்திருக்க வேண்டும். நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு சோதனை வரும் பொழுது நிச்சயமாகவே நம் விசுவாசத்தை பரிசோதிக்கிறதுக்காக அனுமதிக்கிற சோதனை. ஆயால் நாம் இன்னும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று நிலைநிறுத்தோமானால் நிச்சயமாகவே அந்த சோதனை ஒழிந்த பிறகு நமக்கு இந்த உலக வாழ்வில் கூட புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவருக்கு உதவுகிறார். எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் சோதிக்கப்படுகிறது பொழுது அவர் நம்மை கைவிடவே மாட்டார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். எப்படி? ஏனென்றால் அவரே சோதிக்கப்பட்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இப்பொழுது நம் உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் செல்லும் பொழுது மட்டும்தான் அந்த கஷ்டத்தின் உக்கிரத்தை நாம் உணர முடியும். அப்பொழுது மற்றவர்கள் அந்த சமயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய முடியும். நாம் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் பொழுது மற்றவர்கள் அப்படிப்பட்ட அதை கடந்து வெளியே வரும் பொழுது மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கும் பொழுது நாம் அதிகமாக வேத வசனங்களை காட்டி தேவனுடைய சத்தியத்தை காட்டி நம்முடைய எக்ஸாம்பிளை காட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் நாம் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகையால் நாம் சோதிக்கப்படுகிற பொழுது தேவனே என்னை கைவிடாதிரும், தேவனே என் கூட இரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் தேவன் எந்த காலத்திலும் யாரையும் எப்பொழுதும் தனியே விடுகிறவரே அல்ல. அதுவும் சோதனை காலத்தில் அவர் கைவிடவே மாட்டார். அநேக மனிதர்களின் உதவி சோதனை வரும் பொழுது விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். யாரும் நம்மை நெருங்கி ஜீவிக்க மாட்டார்கள். சொந்தங்களே கூட நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்தங்களை காட்டிலும் நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், நமக்காக உயிர் கொடுத்தவர். அவர் பாடுபடியவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐயால் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்களும் ஏதோ அக்கினி போன்ற ஒரு சோதனையை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவுவார் இல்லையே, கேட்பார் இல்லையே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். உணர்வதற்காக தான் இந்த விசுவாச சோதனை நமக்குள் அனுப்பப்படுகிறது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஏனென்றால் எதற்காக ஏன் இந்த அக்கினி போன்ற சோதனை என்றால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு ஒரு காரியம் கட்டுவது போல், வீடு கட்டுவது போல நாம் அதை கட்டிக்கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய மாளிகையாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த மாளிகையை நாம் எவ்வாறு எந்த பொருளை கொண்டு கட்டுகிறோம் என்பது முக்கியமானது. கல்லை கொண்டா, மரத்தை கொண்டா, வைக்கோலை கொண்டா, இல்லை வெள்ளியை கொண்டா, பொன்னை கொண்டா. நாம் ஏனென்றால் அந்த வேலைப்பாடு அக்கினியினால் உட்படுத்தப்படும் பொழுது அது மரத்தால் கட்டியதாக இருந்தால் அது எரிந்து போகும். வைக்கோல் என்றால் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போகும். கல்லால் இருந்தால் அது கருகி போகும். ஆனால் வெள்ளியும் பொன்னும் அது புடமிடப்பட்டு மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆகையால் தான் 1 கொரிந்தியர் 3:13 அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவருடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் நினைத்து கொண்டிருப்போம் இந்த அக்கினி போன்ற சோதனை எதற்கு என்றால், நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமாகிய மூளைக்கல் மேல் நம் அஸ்திபாரமிட்டு நம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோமா, இல்லை தேவ மனிதர்கள் மேல் நம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? நான் அநேக தரம் பார்த்திருக்கிறேன், அநேகர் தேவ மனிதர்கள் மேல் தங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு காரியத்தினாலும் அவர்களுக்கு எழுதி சென்று இந்த காரியம் நல்லதா கெட்டதா என்று சோதித்து சொல்லுங்கள் என்று அவர் ஜெபித்து வெளிப்பாடு கொள்வதுதான் கேட்டு நடப்பார்கள். ஒரு திருமண காரியத்திலும் கூட இந்த பெண் நல்லதா கெட்டதா, இந்த பையன் நல்லதா கெட்டதா என்றெல்லாம் எழுதி கேட்டு அவ்வாறு செய்வார்கள். அவருடைய விசுவாசம் ஒரு கற்பாரியாக இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டதல்ல. அது உறுதி இல்லாத ஒரு வைக்கோல், மரம் போன்ற காரியங்களில் கட்டப்பட்டதாக இருக்கும். சோதனை வரும்பொழுது, திருமணத்திலே அது ஒரு முடிவு வரும் பொழுதுதான் புரியும் இது தேவனுடைய சித்தமல்ல என்று உணர்ந்து கொள்வார்கள். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு வளர்ந்தேறி வருகிறதா, இல்லை நாம் மனித தேவதயவுகள் மேல், பாஸ்டர்கள் மேல், ஊழியக்காரர்கள் மேல் வைக்கிற விசுவாசத்தால் வளர்ந்தேறப்பட்டு வருகிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். சோதனை வரும்பொழுது மட்டும்தான் அந்த கட்டினது வெந்து போகும், அது எவ்வளவு உறுதியானது என்று நமக்கு தெரியும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் ஆழமான அஸ்திபாரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூளைக்கல்லாகிய வசனத்தின் மேல் உங்கள் விசுவாசம் கட்டப்பட்டு வருகிறதா? அப்படி வந்தால் எந்த சோதனை வந்தாலும் அசையாமல் நாம் உறுதியாக இருப்போம். எப்படி கற்பாறையின் மேல் போடப்பட்ட வீடு உறுதியாக இருந்ததோ, அதே போல் மழை வந்தாலும், காற்று வந்தாலும், புயல் வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் நிலைத்து நிற்கத்தக்கதான கிருபையை தேவன் நமக்கு அருளி செய்வாராக. அடுத்தது, நாம் எவ்வளவு காலம் நாம் சோதிக்க வேண்டும்? நாம் நினைத்து கொண்டிருக்கோம் நமக்கு ஒரே சோதனை தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது முதல் எனக்கு நன்றாகவே இல்லை. சோதனை அதற்கு முன்பாக கூட ஏதோ மனம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இஷ்டம் போல் ஜீவித்துக் கொண்டிருந்தேன், எல்லாம் நல்லதாக தான் இருந்தது. இல்லை பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு தூரம் சோதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். ஏனென்றால் ஒரு பொன் வெள்ளி உருக்கப்பட்டு அது நல்லதாக சுத்தமானதாக உருவாக்கப்படும் பொழுது அதில் உள்ள கழிவு போன்ற தன்மை வெளியேற்றப்பட்டு கொண்டே வர வேண்டும். அப்பொழுதுதான் அது சுத்தமாக விளங்கும். அந்த கழிவோடு பொன்னும் வெள்ளியும் வைத்து ஒரு ஆவணத்தை செய்து போடும் பொழுது ஒரு சில வருடங்களில் அது கருத்து போகும். மற்றவர்களாம் அதை கேட்பார்கள், இது நிஜமான தங்கமா, நிஜமான வெள்ளியா என்று. ஏனென்றால் அதில் உள்ள அந்த கழிவு போன்ற வேண்டாத பொருள்லாம் முற்றிலும் நீக்கப்படாமல் அது குறைவான விலைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய தரம் மிகவும் குறைவாக தான் இருக்கும். அதுபோல்தான் நமக்கு வரும் சோதனை ஏதோ நீண்ட நெடிய சோதனை போல் காணப்படும். ஆனால் அப்படி அல்ல, நாம் திராணிக்கத்தக்கதாக தான் தேவன் நம்மை சோதிக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள். சோதனையை அளவு நம்முடைய விசுவாசத்தின் மெருகேற்றுவதற்காக தான்.
அதற்கு ஒரு தப்பித்துக் கொள்வதான ஒரு போக்கையும் தேவன் அனுப்புவாராம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். சீஷர்கள் கூட கடலில் சென்ற பொழுது படகு அமிழத்தக்கதாக அலையில் மூடப்பட்டதாக இருந்த பொழுது அவர்கள் ஐயரே இறங்கும் என்று கேட்ட பொழுது எழுந்து கடலையும் காட்சியும் அமர்த்தினார். சீஷர்கள் நினைத்தது இந்த சோதனையினால் நாங்கள் அழிந்து மாண்டு போவோம் என்று. அவர்கள் நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரே என்ற ஒரு உணர்வே இல்லாமல் போயிற்று. நம்ம அநேகம் தரம் சோதிக்கப்படும் பொழுது கூட அதிகமாக சோர்ந்து போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாரா, எப்பொழுது இந்த கஷ்டகாலம் விடியும் என்றால் நினைப்போம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பலின் கீழ்த்தட்டியில் படுத்து உறங்குவது போல் காணப்பட்டாலும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார். எழுந்து கடலையும் காட்சியும் அதட்டினது போல நம்முடைய வாழ்க்கையில் வரும் சோதனையை நிறுத்த அவருக்கு பலன் உண்டு. சோதிக்கும் பொழுது அளவுக்கேற்றவாறு சோதிக்கும் பொழுது அதை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் நம் வாழ்க்கையில் தருவார். ஆகையால் நாம் கவலைப்படக்கூடாது. தேவனே, இதற்கு கஷ்டமாக இருக்கிறது இந்த சோதனை, தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு என்ன, எனக்கு ஆறுதல் படுத்தும், சமாதானத்தை தாரும் நீங்கள் என்று வேண்டி நிற்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினாலும் நம்மளை ஆறுதல் படுத்துவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. நாம் விசுவாசம் உள்ளவர்களா என்பதே அதிக சோதனை. சோதனை என்பதே நம் விசுவாச பரீட்சை தான். ஆனால் எந்த அளவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களா என்று அறிவுதான் சோதனை. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக வீற்றிருக்கிறாரா என்று அறியப்படுவதற்கு தான் நம் சோதனை. அதற்கான ஒரு பரீட்சை. நாம் ஒரு கல்லூரியில் அல்லது பள்ளியில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு தடவும் ஒரு பரீட்சை வைப்பார்கள். அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெறும் பொழுதுதான் நம்முடைய கல்வித்தரத்தின் அளவு திறமை வெளிப்படுகிறது. அதில் நாம் தோற்று போவோமானால் மிகவும் வெட்கப்பட்டவர்களாக நான் இதையெல்லாம் என்னால் பாஸ் பண்ண முடியவில்லை, கிளியர் செய்ய முடியவில்லை என்று அதிகமாக மனம் சோர்ந்து போவோம். நாம் உலகத்தரமான ஒரு கல்வியை நாம் உயர்த்துவதற்கே நமக்கு ஒரு பரீட்சை அவசியம் வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்தும நங்கூரமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக பரீட்சை அவசியம். இந்த பரீட்சை எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறாரா, வீற்றிருக்கிறாரா என்பதை அறிய, உண்மையான ரட்சிப்பு நிச்சயத்தை நாம் பெற்று ஜீவிக்கிறோமா என்பதை தான் அறிவதற்கு இந்த சோதனை அனுப்பப்படுகிறது. நாம் இந்த சோதனையே வேண்டாம், எனக்கு வேதனையே வேண்டாம், ஒரு செழிப்பின் வாழ்க்கை தான் வேண்டும், நான் எப்பொழுதும் வாழ்ந்து சுழ்த்திருக்க வேண்டும், நினைத்தது போல நாம் மனம் போல ஆடம்பரமாக ஜீவிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம்னா நம்முடைய இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை. அதற்கு பதிலாக வேறொரு சாத்தானின் ஆவிதான் குடிக்கொண்டிருக்கிறது. ஐயால் நாம் நிதானித்துக் கொள்ளலாம். நம் அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுதும் கூட அவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் போல் இருப்பார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆடம்பரத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கும். நாம் நிதானித்துக் கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கூறினாலும் அதற்கேற்றபடி வாழ்க்கை அமையவில்லை என்றால் அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், சோதனைக்கு நில்லாதவர்கள், இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இல்லாதவர்கள் என்று நாம் கண்டு கொள்ளலாம். ஆகையால் இந்த வசனத்தை குறித்து நாம் அதிகமாக நடுங்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நாம் உள்ளத்தில் வீற்றிருக்க வேண்டும். வேறு எந்த மனிதனுக்கோ, தனி மனித ஆராதனைக்கோ, ஊழியக்காரர்களுக்கோ, பொருளாசைக்கோ இடம் கிடையாது. அது எப்பொழுது அறியும் என்றால் நாம் பரீட்சைக்கு உட்படுத்தும் பொழுது, சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது, நம் விசுவாசத்தில் நிலை நிற்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் உள்ளத்தில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நமக்காக ஆபிரகாமே நாம் சோதிக்கப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன். ஆனாலும் அவர் அதிகமாக விசுவாசத்தில் வளர்ந்த பிறகு பிதாவாகிய தேவன் ஒரு சோதனையை அனுப்புகிறார். நீ உன் ஏகசுதனை கொண்டு பலியிட வேண்டும் என்று. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் அவருக்கே ஒரு 100 வயதில் தான் ஒரு குழந்தை பிறந்தது. வாக்குத்தத்தத்தை எண்ணி 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 காத்திருந்து பெற்றுக்கொண்டார். இப்பொழுது தேவன் அவரை சோதிக்கிறார். எபிரேயர் 11:17 மேலும் விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த 100 வயதின் கூட ஈசாக்கு பிறந்து விட்டார். பிற்பாடு ஆபிரகாம் நினைத்திருப்பார், அப்பாடா நம்முடைய சோதனை காலம் எல்லாம் முடிந்து விட்டது, இன்று நாம் ஜாலியாக இருக்கலாம், எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது இன்னும் ஆபிரகாம் என் மேல் உறுதியாக இருக்கிறாரா? ஏதாவது இல்லை என்றால் இந்த ஈசாக்கின் மேல் அவர் நாட்டம் சென்று விட்டதா? என்னை பின்பற்றுவாரா? ஈசாக்கு கொடுத்த என் மேல் அதிக பிரியமாக இருக்கிறாரா, இல்லை 100 வயது கழித்து பிறந்த ஈசாக்கு மேல் பிரியமாக இருக்கிறாரா என்று அவருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக தேவன் கட்டளையிட்டதுதான், உன் ஒரே பேரான குமாரனை எனக்கு தகன பலியாக இடு என்று. ஆபிரகாம் அதை செய்ய முற்பட்டார். அவர் தயங்கவே இல்லை. அவருடைய விசுவாசம் ஆண்டவர் தேவாதி தேவன் மேல் தான் இருந்தது. இந்த குழந்தை போனால் என்ன, இன்னொரு குழந்தையை ஆண்டவர் எனக்கு தருவார், என்னை பலப்படுத்துவார், சாராளையும் பலப்படுத்துவார் என்றெல்லாம் ஒரு அதிக மன உறுதியோடு தான் அந்த மோரியா மலைக்கு சென்றார். ஆனால் நடந்தது பாருங்கள், காரியம் எல்லாம் மாறுதலாக முடிந்தது. அவர் ஈசாக்கை வெட்ட விடவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி ஒரு பலியிடுவது போன்ற ஒரு சோதனை நமக்குள் வந்தால் கூட எப்படி நம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று நாம் ஆபிரகாமை வைத்து நாம் சோதிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கே விசுவாசின் தகப்பன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சோதிக்கும்படி ஒரு சோதனை அனுப்புவார் என்றால் நாம் எம்மாத்திரம். ஆகியால் நாம் கலங்க வேண்டாம். நம்முடைய குடும்பத்தாரில் யாராவது அதிகமாக நேசிக்கிறவர்களுக்கு வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, இழக்கும் பொழுது தேவன் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் கலங்க வேண்டாம். ஏனென்றால் இந்த விசுவாச சோதனையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அதற்கு தப்பித்துக் கொள்ளுமான போக்கையும் ஆறுதலையும் மனதைரியத்தையும் தேவன் நமக்கு தந்துள்ளுவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அநேக தரம் நாம் வருகிற சோதனை எல்லாம் தேவன் ஏதோ அனுப்புகிறார், நாம் ஏதோ உத்தமர்கள் போலவும் பல அப்பழுக்கப்பட்ட பரிசுத்தர்கள் போலவும் தேவன் தான் குற்றமாளிய போலவும் நாம் நினைத்துக் கொள்வோம். தேவனை ஏன் இந்த சோதனை வந்தது என்று. ஆனால் வேதம் நம்மை எச்சரிக்கிறது, அநேக தரம் நம்முடைய இச்சைகளினாலே தான் நமக்கு ஒரு சோதனை வருகிறது. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, இங்க தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறது. பொல்லாங்கன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க முடியாது, அவர் வென்று விட்டார். ஒருவரையும் சோதிக்கிறவரும் இல்லை. வேணுமென்றே அவர்கள் தேவன் நம்மை சோதித்து பார்ப்பது கிடையாது. நாம் உத்தவர்களாக விரும்பும் பொழுது இன்னும் அதிகமாக அவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு வேண்டுமென்றால் சோதனை வரும். ஆனால் சும்மா இருக்கிற ஏனதான என்று வருகிற ஒரு கிறிஸ்துவனுக்கு எந்த சோதனையும் வராது. ஒருவேளை அது சோதனை வந்தாலும் தேவனால் அனுப்பப்பட்டது என்று அவர்கள் சிந்திக்கவே கூடாது. சுய இச்சையினாலே இழுக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறக்கும். சிம்சோன் கூட தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, கண்களின் இச்சையினால் இழுக்கப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டார். அப்பொழுது கண்கள் பிடுங்கப்பட்டு பெலிஸ்தியர் சிறைச்சாலையில் மாவரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாக மறுபடியும் மயிரை உழைக்க பண்ணும் பொழுது பலம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்தது. ஒரு விசை தேவனே என்னை பிழைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் பலப்படுத்தி அவர் அதிகமான பேர்களை கொல்ல செய்தார் இறப்பின் சாவு நேரத்தில். பிரியமானவர்களே, நாம் சிம்சோனை போல அநேகதரம் கண்களின் இச்சையினால், இருதயத்தின் பெருமையினால், பொறாமையினால் அதிக பாவத்தில் உள்ளாகிறோம். இச்சைக்குள்ளாகி சோதனைக்குட்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நம்மை நாமே நமக்கு என்று ஒரு தண்டனை வரும் பொழுது, பொல்லாதவர்களால் வரும் பொழுது தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று நாம் சொல்லக்கூடாது. சிம்சோனை போல தேவனே என்னை காப்பாற்றும், இந்த ஒரு விசை இறங்கும் என்று நாம் கெஞ்சி பொழுது, நாம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகும் போது நிச்சயமாகவே நாம் சோதனையை மீட்கும் தருந்தாக ஜெயிக்கும் வண்ணமாக தேவன் கிருபை செய்வார். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். அதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக நமக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். நாம் பாடுகள் அனுபவித்தால்தான் நம்மளுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும். பிலிகிராம் கூட சொல்வார், there is no cross without crown. வெளிப்படுத்தல் 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்கள் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் ஊத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணப்படிந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, சோதனை காலம் என்பது லிமிட்டட் டைம் தான், 10 நாள் தான்.
பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நம்முடைய சோதனை காலம் நமக்கு வேண்டால் அதிகமாக தெரியலாம். ஆனால் அவருக்கு ஒரு குறுகிய காலம், 10 நாள் தான். 10 நாள் சோதிக்கப்படுவீர்கள், பிசாசானவன் உங்களை காவலில் போடுவான். ஆனால் நீங்கள் உபத்திரப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாமல் இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். ஆம், கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்கு ஜீவ கிரீடம் வேண்டுமாம். நம்முடைய வாழ்க்கையில் ஜீவ கிரீடத்தோடு நாம் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் உலாவும் பொழுதுதான் நமக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது, ஓ, உங்கள் அதிகமாக தேவனுக்காக நின்றவன் என்று நாம் கிரீடத்தை வைத்து கணக்கிட்டுக் கொள்வார்கள். கிரீடமில்லாமல் வெறுமனை சுற்றி கொள்ளும் பொழுது அப்பொழுதும் கூட நமக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை தான் இருக்கும். தேவனுடைய சமூக மகிழ்ச்சி. ஆனாலும் ஐயோ, நான் கிரீடத்துக்காக இன்னும் அதிகமாக பாடுபட்டு இருக்கலாமே, சோதனைக்கு உட்பட்டு இருக்கலாமே என்று நினைக்க தோன்றும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நமக்குள் வெட்டியிருக்கிற அக்கினி ஏதோ புதுமை என்று எண்ணாமல் நாம் கிறிஸ்துவானவர் வெளிப்பட போகும் நாளுக்கென்று விசுவாசத்தின் பரீட்சை சோதனையை நாம் தாங்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, சோதனை என்ற தலைப்பில் சில காரியங்களை சிந்தித்தோம். விசுவாசத்தை சோதிக்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் சோத்திரம். வெளியேற பெற்ற பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் சோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரனால் சோதிக்கப்படும் பொழுது நீ வசனத்தை கொண்டு ஜெயித்த தயவுக்காக சோதனை கர்த்தாவே. ஆண்டவரே, ஒருவனுடைய வேலைப்பாடு அவன் கடைசி நாளில் அக்கினியால் வெளிப்படுத்தப்படும் கர்த்தாவே. அக்கினி போன்ற சோதனை எங்களை வரும் பொழுது நாங்கள் பயப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளா என்று கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பரீட்சைக்கு நின்றவர்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் எங்கள் உள்ளத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாங்களும் மற்றவர்களும் கண்டுகொள்ளக்கூடும் கர்த்தாவே. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். சோதனையை ஜெயித்தால் மட்டுமே எங்களுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும் கர்த்தாவே. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.